ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஓய்வு நாளின் காலை பொழுதில் உங்களை ஒரு வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4-5 மாதங்களுக்கு மேலாக இப்படியாக தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த வீடுகள் தோறும் ஜெபத்தில் வேண்டுதல் அப்பத்தில் தரித்திருந்தது போல இந்த நாட்களுடைய வீடுகளை கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோம். எங்க ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறதுல எப்படி ஆராதிக்கிறோம் என்கிறதை கர்த்தர் காண்கிறார். அதனால தேவ சமூகத்தில் கண்களை மூடி நம்மை ஆராதிக்கும்படியாக ஒப்புக்கொடுக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதியதொரு ஓய்வு நாளுக்காக நம்ம நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒரு நாளும் பிழைப்பூட்டி எங்கள் நடக்க ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வருகிற கிருபைகளை நிறைத்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர்களோடு கூட இடப்படபடியாக சொல்லிக்கிறோம். எங்கள் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் கிருபை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். தொடர்ந்து ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை நாம் துதித்து ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாயினார். அவை இந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருக்க முடியாத கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. Yo
இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. சொல்லுவோம் சேர்ந்தாவே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்தை அழைத்து வந்தேன், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தேன். வாக்குகள் பல தந்தை அழைத்து வந்தேன், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தேன். நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமாயே. உம்மை ஆராதிப்போம், வார்த்தரிப்போம், உன் நாமத்தினால் எங்கள் ஜெயம் எடுப்போம். உம்மை ஆராதிப்போம், வார்த்தரிப்போம், உன் நாமத்தினால் எங்கள் ஜெயம் எடுப்போம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் எங்கள் ஜெயம் எடுப்போம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் எங்கள் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். வாக்கு பண்ணினவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறவர், நம்மை நடத்தக்கூடியவர். ஹல்லேலூயா. செங்கடலை போன்றதான சூழ்நிலைகள் நமக்கு முன்பதாய் கடந்து வரும் பொழுதும் ஹல்லேலூயா அதை கண்டு பயப்படாதபடிக்கு முன்னேறி சென்று ஜெயிப்பதற்குரிய கிருபைகளை அதை பிளந்து நம்மை நடத்தி செல்ல வல்லவன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினவர், மாறாதவர், அவர் நிறைவேற்றுகிறவர். இந்த நாட்களில் ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் ஆமென் நீங்க நினைக்கிறதற்கு எதிர்மறையாக இருந்தால் அவர் ஒரு நாளும் மாறாதபடிக்கு தம்முடைய வார்த்தைகளிலே அவர் மாறாதவர் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால அவர் உங்களை நடத்த போதுமானவர். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்வோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே, அவர் மனிதன் அல்லவே. பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தருபவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அடுத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அடுத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, காலங்கள் ஆனதோ, வாக்கு தத்தங்கள்
ஆண்டவரே, இந்த நாட்களினை மிகவும் நெருக்கப்படுத்தி என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நான் இழக்க செய்திருக்கிறதை போல தோன்றுகிறது என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். இந்த நாட்கள் வறண்ட சூழ்நிலைகளாக இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை மாறாமல் இதயத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இந்த நாட்களிலும் சித்தம் போல் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாட்கள் நடத்தபடியாக விரும்புகிறேன். பொருளாதாரத்துல கஷ்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமை கஷ்டம், எல்லா விதத்திலும் நான் அடிபட்டு போயிருக்கிறேன், துவண்டு போயிருக்கிறேன். அது கர்த்தர் எனக்குள்ளாக இருக்கிறபடினால் நான் தைரியப்பட்டு இந்த நாட்கள் எழும்படியான கிருபையை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு
என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் இசைவா வாஞ்சையெல்லாம் நீரே நினைவெல்லாம் எத்தனை சொல்ல முடியாமல் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நினைவெல்லாம் நீங்க ஆண்டவரே. ஒரு பயிர் ஆண்டவரே காலத்திற்காக எவ்வளவாய் காத்திருக்குமோ ஆண்டவரே, மழைக்காய் காத்திருக்கும் பயிர் போல இந்த நாட்களில் உடைய வல்லமை போல் உடைய விடுதலைக்காய் உடைய சுகத்திற்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மழையாக என் ஆண்டவரை இறங்குகிறபடினால நன்றி ஆண்டவரே. சூழ்நிலை கட்டின மாற்றங்களபடினால ஒவ்வொரு குடும்பத்திலும் நலன்கள் நாங்கள் மாற்றங்களபடினால நன்றி. என் நினைவுகள் எல்லாம் உம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது, உம்மை பார்த்து ஏக்கமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய கரங்களை தாழ்த்துகிறோம், எங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மாறி மாறி வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 86 ஒன்றிலிருந்து கடைசி வரை வசனங்களை நாம் வாசிக்கலாம். மாறி மாறி வாசிக்கலாம். எங்கள் இருக்கிற இடத்துல எங்களை பின்தொடர்ந்து கேட்டுக்கொள்ளப்படும். மாறி மாறி வசனங்களை தெரிந்து கொள்ள வேத பகுதி சங்கீதம் 86 வசனங்கள் 1 கடைசி வரை. சங்கீதம் 86 வசனங்கள் 1 கடைசி வரை. தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து விண்ணப்பத்தை கேட்டாலும் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, நம்பியிருக்கிற உமது அடியேனின் இரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், நோக்கி கூப்பிடும் யாவர் மேலும் கிருபை மிகுந்தூரமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ள எமக்கு நிகரமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பமில்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்தில் நடப்பேன். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை நிலைக்கு மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டி நமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பி வைத்தீர். தேவனே, ஆங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரர்கள் ஆகிய கூட்டத்தாரின் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளை உமது அடியானுக்கு ரட்சியும். கடைசி வசனத்தை சபை அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சதா காலமே உண்டாகட்டும். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் விசேஷமாக இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். இந்த நாட்டில் அதிக கடிகள் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கும் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அதனால நாம் தொடர்ந்து இந்த சமூகத்தில் நம்மளுக்கு ஜெபிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இந்த நாளை திருமண நாளை பிறந்த நாளை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. நாம் ஜெபிக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும்
ஆண்டவரே தன்னுடைய வாழ்நாளில் ஒரு புதிய வருஷத்தை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் கொடுத்த சகல ஆண்டவரே கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக நன்றி. கர்த்தருக்கு பாராட்டின ஆண்டவரே உம்முடைய தயவுக்காக நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். புதிய வருஷங்கள் வாழ்வில் கொடுத்து பலவீனப்படுகிற கஷ்டப்படுகிற ஒருவருக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நன்மையாக மாற்றும் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாட்களில் தொடர்ந்து அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அநேகருடைய ஜெபம் இன்னைக்கு அநேகரை நிறுத்தக்கூடியதாக, சூழ்நிலைகளை மாற்றக்கூடியதாக இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செய்து ஒவ்வொரு நாளும் 7:30 8:30 வரைக்கும் வாலிப பிள்ளைகள் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 9 10:30 வரைக்கும் பெரியவர்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கக்கூடியவராக அநேகர் தொலைபேசி இடத்திலே கடந்து வந்து வாஞ்சியோடு கூட தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார்கள். ஆமென். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபத்தினுடைய மாற்றத்தை நாம் இந்த நாட்களிலே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கர்த்தர் அந்த மாற்றங்களை நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கிறதற்கும் யோசிக்கிறதற்கும் எதிர்மறையாக சூழ்நிலை நடக்கிறது என்று பல நேரத்தில் யோசித்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை மாறாதவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார் என்பதை நீங்கள் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. அதனால் இவர்களிலே நாம் தொடர்ந்து கவனத்தோடு கூட தேவ சமூகத்திலும் காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. வேத்திலிருந்து பகுதி வாசித்து தியானிக்க இருக்கிறோம். நமக்கு ஒவ்வொரு வாரம் ஆண்டவர்களோடு கூட உணர்த்தக்கூடிய காரியங்களை நான் பகிர்ந்து கொள்வது வழக்கம். அதே போல கடந்த வாரத்தில் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிம்சோனுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட உணர்த்தினார். ஆமென். ஸ்தோத்திரம். சிம்சோனுடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை போலாக இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை இந்த 4-5 மாதங்களாக தேவ சமூகத்தில் வர முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை போல, இல்லை சிம்சோனுடைய வாழ்க்கையை போல அந்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இருக்கிறது, விசுவாசியுடைய வாழ்க்கை இருக்கிறதாக ஆண்டவர் உணர்த்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு சிம்சோனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து எவ்வளவாய் விசுவாசிகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் திருப்பப்படும்படியாகவும் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நடத்தல்களை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக மாற்றப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இவர்களை வாசிக்கும் பொழுது பல விஷயங்களை நாம் அங்கே சிம்சோனை குறித்து வாசிக்க முடிகிறது. 13ஆம் அதிகாரம் கடைசியில் முடியும் பொழுது வசனம் எவ்வளவு சொல்லுகிறது, பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய கண்ணீர், கிறிஸ்தவர்கள் எவனமாய் விசுவாசிகள் விசேஷமாக இந்த நாட்களிலே கண்ணீர் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க நல்ல இதை ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்லுகிறதை கவனித்துக் கொண்டு நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க ஏதாவது கண்ணீரில் இன்னைக்கு அகப்பட்டிருக்கிறீர்களா? ஒருவேளை சபைக்கு 4 மாதங்களாக 5 மாதங்களாக கடந்து வர முடியவில்லை. கடந்து வர முடியாத பட்சத்தில் எப்படிப்பட்டதான கண்ணிலே நீங்கள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, நீங்கள் கண்ணிலே அகப்படுகிறது போல ஒரு சூழல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைபடும்படியாக விரும்புகிறார். சிம்சோன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அழகான வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரங்களில் வாசிக்கும் பொழுது அதற்கு முன்பதாய் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன என்று சொன்னால், ஆண்டவர்
இடத்துல சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அந்த குமாரன் எப்படி இருக்க வேண்டும்? நசரேயனாக இருப்பான் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த பெற்றோர்கள் மனோவாவும் அவருடைய மனைவியும் தேவ சமூகத்தில் மிகவும் பக்தி வைராகியம் நிறைந்தவர். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இந்த கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான செய்தியை நாம் மறந்து விடுகிறோம். ஆண்டவர் சிம்சோனை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நசரேயனாக ஆண்டவர் அவரை தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 3-4 ஆகிய வசனங்களில் வாசிக்கும். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாக நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியால் நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சகோதரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனாக இருப்பான். வேதத்தில் நசரேயனாக இருந்த 3-4 பேரை நாம் சொல்ல முடியும். சிம்சோன், சாமுவேல், அதற்கப்புறமாய் யோவான் ஸ்நானன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முழு நசரேயர்களாக இருந்தவர்கள் இவர்கள். நசரேயன் என்பதற்கு பிரிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்தப்பட்டவன் என்ற அர்த்தம். Consecrated person, the separated one. ஆனால் நசரேயனாக பிரிக்கப்பட்ட, நசரேயனாக பரிசுத்தப்படுத்தப்பட்ட சிம்சோனுடைய வாழ்க்கையில் என்னவாக மாறி போனது என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும். நசரேயன் ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் நசரேய விரதத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தால் அவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக அங்கே கட்டளையாக கொடுக்கிறார். திராட்சரசம் குடிக்கலாகாது, தலையுடைய முடி வெட்டக்கூடாது, இப்படிப்பட்ட பல விஷயத்தை ஆண்டவர் தெளிவாக, இறந்த சரீரத்தை அவர்கள் தொடக்கூடாது, அவர்கள் அசுத்தப்படுத்தப்பட்டு விடுவார்கள், இல்லை அசுத்திப்படுத்தப்பட்டு விடுவார்கள் என்பதையெல்லாம் ஒரு கட்டளையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இங்கே இன்னைக்கு கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியம், நீங்களும் நானும் பிரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்று சொன்னால், தனியாக்கப்பட்டவர்கள் பாவத்திற்காக, பாவ உலகத்தில் இருந்து ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களை என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரித்து தம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். நம்மை நசரேயர்களாக இருக்கும்படி, கர்த்தருக்கென்று வாழும்படி, கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து நம்மை வைத்திருக்கிறார். முதல் காரியம் மிக சீக்கிரமாக முடிக்கும்படியாக விரும்புகிறேன். அநேகர் இந்த நாட்கள் சொன்னது போல, கடந்த நாட்கள் வாரத்தில் சொன்னது போல, இணையதளத்திலே இல்லை சொன்னால் இப்படிப்பட்டதான ஆன்லைன் காரியங்களை இன்றைக்கு திருச்சபை 48-50% பார்ப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களோடு நடைபெறுவார் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இங்கே பிரிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு நபர் முதல்ல அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய அடையாளத்தை மறந்து விடுகிறான். ஆமென். அநேக நேரத்தில் கிறிஸ்துவுடைய வாழ்க்கை இன்னைக்கு கவனமாகத்தான் இருக்கிறது. 4 மாதங்களாக 5 மாதங்களாக திருச்சபைக்கு போக முடியவில்லை, திருச்சபைக்கு போகவில்லை என்று சொன்னதும், விசுவாசி என்கிறது, கிறிஸ்தவன் என்கிறது இன்னைக்கு நிறைய பேர் மறந்து விடுகிறார்கள். நான் கிறிஸ்தவனாகத்தான் இருக்கிறேனா என்பதற்கு அநேகருக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. ஆமென். ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரியதான எந்த பயிற்சிகளோ எந்த காரியங்களோ இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறது. திருச்சபைக்கு போகிறதுனால தான் காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதல்ல. அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு யோசித்து பாருங்க, அநேகருடைய வாழ்க்கை நீங்க வேண்டாம் திரும்பி பாருங்க, இல்ல வேண்டாம் நீங்க ஒருத்தரையும் பரிசீலித்து பாருங்க, பார்க்கலாம். அநேகர் இன்னைக்கு தாங்கள் கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாகத்தான் இருக்கிறோமா என்பதை மறந்து இருக்கிறான். சிம்சோனுடைய வாழ்க்கை தான் நசரேயனாக அழைக்கப்பட்டதும் பிரிக்கப்பட்டதும் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை அவன் மறந்து, அவன் தன்னுடைய அடையாளத்தை மறந்து, நசரேயன் என்ன செய்ய வேண்டுமோ, நசரேயன் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுக்கு வாழ வேண்டும் என்கிற காரியத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவன் அதற்கு விரோதமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. முதல்ல அவன் தன்னுடைய அடையாளத்தை மறந்தவனாக காணப்பட்டான். எதற்காக அவன் அழைக்கப்பட்டான்? எதற்காக அவன் அழைக்கப்பட்டான்? நசரேயனாக இருக்கும்படி, கர்த்தருக்கு வாழும்படியாக அழைக்கப்பட்டான். இன்னைக்கு நீங்களும் நான் ஆண்டவருக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர்
ஆண்டவருக்கு என்று பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய அழைப்பை நாம் மறந்திருக்கிறோம். நம்முடைய அபிஷேகத்தை நாம் மறந்திருக்கிறோம். அபிஷேகத்தை நாம் இழந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் உங்களை அடையாளப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உங்களை அடையாளமான சில நேரங்களில் நிரந்தரமாய் உங்களை விட்டு மாற்றப்பட்டு போகக்கூடியதாக இருக்கும். உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் அடையாளப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் இங்கே நசருடைய வேலை தேவனுக்கென்று தான் உழைப்பது, தேவனுக்கென்று வாழ்வது, தேவனுக்கென்று தனிமைப்படுத்தப்பட்டலை பிரிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவருடைய வாழ்க்கையை காண்பிப்பது. இங்கே சிம்சோன் உலகத்திற்கு என்று ஓடக்கூடியவனாய் காணப்படுகிறான். ஆனால் கர்த்தர் ஒரு சில நேரங்களில் அவருக்கு கிருபை காண்பித்தார். இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளை அகப்பட்டுக் கொண்டு நம்முடைய அடையாளத்தை, நம்முடைய அபிஷேகத்தை, நம்முடைய அழைப்பை, நம்முடைய வல்லமை இன்னைக்கு மறந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைகளை பார்த்துக் கொண்டு ஓடக்கூடிய அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள், அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். சூழ்நிலைகளுக்கு ஒத்த விதமாய் ஓடக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். உன்னுடைய அடையாளம் எங்கே? கர்த்தர் அழைத்த அழைப்பு எங்கே? கர்த்தரால் பிரிக்கப்பட்ட பிரித்தெடுப்பு எங்கே இருக்கிறது உனக்கு? தேவ சமூகத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு காலை பொழுதுல நீங்கள் வீடுகளில் உட்கார்ந்து இருக்கலாம், எங்கே வேண்டுமானாலும் உட்கார்ந்து இருக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறீர்கள். கடந்த நாட்களில் ஆண்டவரே 5 மாதங்களாக என்னால் சபைக்கு போக முடியவில்லை, அதனால என்னுடைய அடையாளத்தை நான் இழந்திருக்கிறேன், என்னுடைய அபிஷேகத்தை குறித்து, அந்த வல்லமை குறித்து எனக்கு தெரியாமல் இருக்கிறது. யோசிக்கலாம். எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஜெபத்துடைய வல்லமை தெரியும்? எத்தனை பேருக்கு ஒரு அபிஷேகத்தின் வல்லமை தெரியும்? யோசித்து பாருங்க. சிம்சோன் இவைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். தான் நசரேயனாக அழைக்கப்பட்டதை மறந்து ஓடுகிறார். இன்னைக்கு நிறைய இடத்துல விசுவாசிகளாக இருக்கக்கூடிய அடையாளத்தை மறந்து எதோ செய்து கொண்டிருக்கிறோம், என்னென்னமோ பண்ணி கொண்டிருக்கிறோம், உலகத்திற்குரிய காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய அடையாளத்தை விட்டு விடாதபடிக்கு, கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பை விட்டு விடாதபடிக்கு, கர்த்தர் நமக்கு கொடுத்த வல்லமை மறந்து விடாதபடிக்கு, அபிஷேகத்துடைய வல்லமை உணர்வடியாக கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமை பெரியது, எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமை பெரியது, எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் பெரியது. அதை புரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் இருக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். நம்ம அதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த சூழலிலும் நானும் இருக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது? Why we are really forgetting our identity? ஏன் நம்முடைய அடையாளத்தை நாம் மறக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம்? இங்கே சிம்சோன் தேவ அடையாளத்தை மறப்பதற்குரிய காரணம் அவருடைய கவனம் முழுவதும் உலகத்திற்கு ராய்த்திருப்பப்பட்டில பிரச்சனைகளை எதிராக திருப்பப்பட்டார். இந்த நாட்களில பெலிஸ்தர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிசாசை கிறிஸ்தவர்கள் சந்திக்கிறார்கள். பெலிஸ்தரை சந்திக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பெலிஸ்தர் என்கிற உலகத்தை, பிசாசை, உலகத்தின் காரியங்களை, சூழ்நிலைகளை ஒரு கிறிஸ்தவன் சிம்சோன் என்று சொல்லக்கூடிய அழைக்கப்பட்ட, அபிஷேகப்படுத்தப்பட்ட, நசரேயனாக்கப்பட்ட, கிருபைகளை கொடுத்த ஒருவன் எவ்வளவாய் சந்திக்க வேண்டும்? அவன் பிசாசுக்கு அடிமைப்படுத்தப்பட்டவனாக மாற்றப்பட்டு விடக்கூடாது. என்றைக்கு நம்முடைய அடையாளத்தை மறக்கிறோமோ பெலிஸ்தர் கையில் அகப்பட்டு விடக்கூடியவனாக காணப்படுகிறோம். எதற்காக கர்த்தர் சிம்சோனை அழைத்தான்? பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருக்கும்படியாக அழைத்தான். அவன் தன்னுடைய அடையாளத்தை மறந்தபடினால இன்றைக்கு அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பிசாசு அவர்களை மேற்கொள்ளுகிறான், உலகம் மேற்கொள்ளுகிறது. இன்றைக்கு அரசாங்கத்துடைய சூழ்நிலைகள், ஆமென், விசுவாசிகளை கிறிஸ்துவை மேற்கொள்வதற்கு காரணம் நிறைய நம்முடைய அடையாளத்தை மறந்துவிட்டு பெலிஸ்தர் பிசாசு, பெலிஸ்தர் மூலமாய் தந்திரமாக வரக்கூடிய தெரியலான்கள் நிறைய இடத்துல கிறிஸ்தவர்களை வீழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவர்களை கண்ணியில் அகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் அடையாளத்தை முழுவதுமாய் மறந்த காரணம். கர்த்தர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் அவனை அபிஷேகித்தால், சத்துருக்கு விரோதமாய் போராட வேண்டும் என்று அபிஷேகித்தால், சத்துருவிட்டே போய் கை கோர்த்துக் கொண்டு நிற்கிறார். அவருடைய முடிவு எழுதப்படாத முடிவாக மாற்றப்படுகிறது, எதுவுமே இல்லாத முடிவாக மாற்றப்படுகிறது. என்ன சரித்திரம் சிம்சோனை பற்றி எழுதப்பட்டது?
கடைசியில கண்ணீரோடு ஒரு ஜெபம் ஜெபித்தனால கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். ஆனால் அவனுடைய முடிவு சரியான முடிவு அல்ல. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பை அடையாளத்தில் நீங்கள் மறந்துவிடாத இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். பெலிஸ்தர் இருக்கிற சத்துரு, பெலிஸ்தர் இருக்கிற உலகத்தின் கிரியை, பெலிஸ்தர் இருக்கிற இந்த சூழ்நிலை, புறனுடைய சூழ்நிலை அநேக விதங்களில் உங்களை தாக்கி அவிசுவாசத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறார். நீங்கள் அதை எதிர்க்கிறதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை அழைப்பையும் தெரிந்து கொள்ள நசரேயத்தை கொடுத்திருக்கிறார். அவரோடு கைகோர்த்து அங்கே சிம்சோனை போல திருமணம் பண்ணிக் கொள்வதற்காக சத்துரு உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொள்வார். உங்களை கண்ணியில் அகப்படுத்துவதற்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார். பெலிஸ்தர் தெளிவான இவனமாய் கொண்டு சாம்சனை சிம்சோனை வீழ்த்தினார்களோ அதே போல அநேக விசுவாசிகள் சத்ருவின் பிடியில, மனுஷனுடைய பிடியில, அவிசுவாசிகளின் பிடியில இன்னைக்கு மாட்டிக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் உணர்த்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாட்களில் நீ அபிஷேகம் உணர்வுடையாக கிருபை தார். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கும்படியாக நம்புகிறேன். சிம்சோனுடைய நோக்கம் மாற்றப்பட்டது. முதல்ல அவன் தன்னுடைய அடையாளத்தை மறக்கிறான், அதற்கப்புறம் அவனுடைய நோக்கத்தை மாற்றுகிறான். கர்த்தர் வசனம் என்ன சொல்லுகிறது? பிள்ளை வளர்ந்தது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அழைப்பை கொடுக்கிறார், புத்திர சிங்காரத்தின் ஆவியை கொடுக்கிறார், அச்சாரத்தை கொடுக்கிறார், மகன் என்கிற பட்டத்தை கொடுக்கிறார். ஆனால் ஒருவன் ஒரு விஷயத்தை ஆசீர்வாதத்தையோ தாளந்தையோ ஒருவரிடத்துல கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் ரெண்டு காரியத்தை பண்ண முடியும். அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த தாளந்துகளையும் அந்த அபிஷேகத்தை கொண்டு நோக்கத்தை தவறாக சரியாக பயன்படுத்தாத போது நோக்கத்தை தவறாக பயன்படுத்தலாம், இன்னொன்று புதைத்து வைக்கலாம். அத மத்தேயு 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அங்கே ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு தாளந்துகளை கொடுத்து அனுப்புகிறார். ஒருவர் என்ன செய்கிறார்? அதை புதைத்து வைக்கிறார். தாளந்துகளை கொடுக்கக்கூடியவன், அழைப்பை பெற்றிருக்கக்கூடியவன், அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடியவன், ரட்சிப்பை பெற்றிருக்கக்கூடியவன் லீடர் அதை கொண்டு தவறாக தேவ நடத்தல் தேவ அழைப்பையும் பயன்படுத்துவதற்கு வழி இருக்கிறது. அதே நேரத்தில் புதைத்து வைப்பதற்கும் வழி இருக்கிறது. புதைத்து வைத்தவர் என்ன சொல்லுகிறார்? நீ ரொம்ப கொடுமை உள்ளவர், விதைக்கான இடத்துல அறுக்கிறவர், அதனால நான் புதைத்து வைத்து விட்டேன். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் உடைய ரட்சிப்பை, உடைய அழைப்பை கொண்டு அதை பெருக்கி இருக்கிறார். இங்கே சிம்சோன் கர்த்தர் அவனை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை மாற்றி அதை தன்னுடைய உலக காரியத்திற்கு என்று பயன்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நோக்கம் முழுவதும் மாற்றப்படுகிறது. அவருடைய நோக்கம் முழுவதும் மாற்றப்படுகிறது. சாத்தானுடைய கரங்களில் விடுவதற்கு எதுவாக அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு வருகிறது. இன்றைக்கு உங்களுடைய அடையாளத்தை மறக்கும் பொழுது உங்களுடைய நோக்கங்கள் மாற்றப்படுகிறது. உங்களுடைய நோக்கம் ஒருவேளை ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேங்கிற மாதிரி இருக்கலாம், செயல்பாடுகள் வித்தியாசமாக. சிம்சோன் அவனுக்கு கொடுத்த பலத்தில் அவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அதை பயன்படுத்துகிறான். இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய அநேக ஆசீர்வாதங்களும் அநேக நன்மைகளும் அவர்கள் தங்களுடைய அடையாளத்தை புரிந்து கொள்ளாத போது அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகளும் உலக ஆசாபாசங்களும் உலக காரியத்தை அடைவதற்கும் உலகத்திலே போட்டி போடுவதற்கும் உலகத்திலே மற்றவர்களை எதிர்ப்பதற்கும் நீங்கள் பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உலகத்தோடு போட்டி போடுவதற்கு இல்லை, சிம்சோனை போல தன்னுடைய சுயமான தான் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. வேசியத்தில் போறான், அதுக்கு முன்னால் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணுகிறான், அதற்கப்புறம் ஒரு பெண்ணிட்ட போறான். அவனுடைய ஐடென்டி, அவனுடைய அந்த அடையாளம் என்னவாக இருந்தது? பலசாலி, கர்த்தரோடு கூட இருக்கிறார். இந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய நோக்கத்தை தவறாக பயன்படுத்துகிறான். தன்னுடைய நோக்கத்தை தவறாக பயன்படுத்தி அவன் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த விசேஷித்த அபிஷேகத்தை
தவறாக பயன்படுத்தி அதிலே வெற்றி காண வேண்டும் என்று யோசிக்கிறார். ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி நீங்க கர்த்தர் கொடுத்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, அபிஷேகத்தை ஒரு நாளும் தவறாக பயன்படுத்த, எப்பொழுது நீங்கள் உங்களை அடையாளப்படுத்த தெரியாமல் போகிறீர்கள் அப்பொழுது அந்த தாளந்துகள், அந்த கிருபைகள், அந்த அழைப்பு, அந்த ரட்சிப்பு தவறான வழியில் பயன்படுத்தப்படுவதற்கு எதுவாக நிறைய பேர் இன்றைக்கு அப்படிதான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. இல்லை என்று சொன்னால் புதைத்து வைக்கிறது. ரட்சிப்பா தெரியாது, ரட்சிப்பு பெற்றிருக்கிற ஆமா அதோட முடிவு எதையும் செயல்படுத்த முடியாதபடி இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய கிருபைகளை, அபிஷேகத்தை புரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பரிசுத்தராகிய பிசாசத்தில் வரக்கூடிய கண்ணீரில் தப்பப்படுகிறார். உங்களுடைய நோக்கம் எந்த நாட்களிலும் எந்த நேரத்திலும் மாற்றப்படாதபடிக்கு இருக்கும்படியாக தேவ சமூகத்தில் இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து தேவ சமூகத்தில் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த பார்க்கலாம். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒரு நாள் பிசாசத்தை கையில் அகப்படுவதற்கு கர்த்தர் உங்களை விட மாட்டார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உலகம் என்கிற பிசாசத்தின் தந்திரங்களில் அகப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்களில் விசேஷமாக தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி, ஆண்டவரே நான் எதில் அகப்பட்டிருக்கிறேன், எந்த கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், பிசாசு எந்த கண்ணில் என்னை தடுத்து வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து தேவ சமூகத்தில் ஆண்டவர் பிசாசத்தை கையில் அகப்பட்டு விடக்கூடாது. கர்த்தர் உதவி செய்யும். என்னை நான் கர்த்தரை அழைத்திருக்கிறது நான் அடையாளப்படுத்திக் கொள்ள அதை மறந்து விடாதபடிக்கு என் நோக்கத்தை ஒரு நாளும் ஆண்டவரை நான் வேறு வழியில செயல்படுத்தாதபடிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சுகத்தை, செல்வத்தை, ரட்சிப்பை, அபிஷேகத்தை ஒரு நாளும் சிம்சோனை போல தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தாதபடிக்கு கர்த்தருக்கு கிருபை செய்து சொல்லி ஏன் சொன்னால் இவர்கள் முடிவு என்னவாக இருக்கிறது? ஒன்றுமில்லாமல் சாட்சி கெட்ட ஒரு முடிவாக மாற்றப்படுகிறது. தேவ சமூகத்தின் நாட்களிலே என் விசுவாசம் வளரட்டும். ஆண்டவரே என்னுடைய அபிஷேகம் வளரட்டும். என் ரட்சிப்பை யோசித்து பார்க்கிற உதவி செய்யும். நசரனாக பிரிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட என்னுடைய அழைப்பு உமக்கு பிரியமுள்ளதாக மாற்றப்படும், பரிசுத்தமுள்ளதாக மாற்றப்படும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கல்வியபடி நாம் சிந்திக்கலாம். Thank you, Jesus. எங்களுக்கு கரங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நசரேயர்களாக உம்முடைய நாமத்துக்கு உமக்கென்று வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்களாக, உமக்கென்று வாழ்வதற்கு பிரிக்கப்பட்டவர்கள் நாங்கள். சில நேரத்தில் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர், அபிஷேகித்திருக்கிறவைகளை நாங்கள் மறந்து விடுகிறோம். எங்கள் அடையாளங்களை மறந்து விடுகிறோம். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை, அபிஷேகத்தை, ஆசீர்வாதங்களை ஒருவேளை தவறாக பயன்படுத்த முயலுகிறோம். இல்லை சொன்னால் அதை குறைத்து வைக்கிறோம். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை கர்த்தர் சந்தித்து கர்த்தர்களை ஆண்டவரே உருவகப்படுத்தபடியாக சொல்லுகிறேன். ஆவிக்கிற நிலைமைகள் அவருடைய அடையாளத்தை கர்த்தர் ஆண்டவரே புரிந்து கொள்ளும்படியான கிருபை தரும்படியாக சொல்லுகிறோம். இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நிலைமைகளை ஆண்டவரை எதிர்த்து செல்வதற்குரிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறதை மறந்து விடுகிறான். மறந்து விடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களுடைய அடையாளத்தை, அவர்கள் தங்கள் அடையாளத்தை புரிந்து கொண்டு தங்கள் நோக்கம் எந்த நிலையில் மாற்றப்படாத கர்த்தருக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரங்களை தாழ்த்தி விசேஷமாக இந்த நாட்களில் பலவீனத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு காணப்படுகிற ஒவ்வொருடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக ஆஸ்பத்திரிகளிலும் ஆண்டவரே வீடுகளிலும் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே விசேஷித்த விடுதலை கடந்து போக முடியாது. தேசத்தின் பொருளாதார சீர்குலைவு, தேசத்தின் சமாதானமின்மை, கொலைகள், கொள்ளைகள், இன்னும் பலவிதமான காரியங்கள் எந்த நிலையிலும் நடந்து கொண்டிருக்கிறதை கற்றுக் காண்கிறேன். என் ஆண்டவருடைய இந்த நிலைமைகளில் தேசத்தை விடுதலை செய்ய பெரிய சமாதானம் தேசத்தில் வரட்டும். நாங்கள் ஒரு நாட்களை தொடர்ந்து போய் ஆராதிக்க முடியும். கிருபை கத்தர்களுக்கு தரப்படியாக பலவீனத்தோடு, கஷ்டத்தோடு, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவிக்க முடியாது. சுகம், ஆரோக்கியம் ஒவ்வொரு மேலும் பெரிய காரியங்கள் செய்ய தாழ்த்துகள் கிருபைகளாய் மறைத்து இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.
ஸ்தோத்திரி. என் முழு வீடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாயில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் ஐக்கியமும் பாதுகாப்புக்காகவும் நம் அனைவரோடும் இதை கேட்டுக்கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் திருச்சபையில் ஒரு நாட்களில் கர்த்தரை கூடி ஆராதிக்கிற வரை சதா காலம் தங்கி நிலைத்திருப்பார்கள்.